திருநெல்வேலி அருகே ஆசிரியை கடத்த முயற்சி செய்ததாக இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இந்த கைது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருநெல்வேலி மாநகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில ஒன்று ஆசிரியரா பணியாற்றி வருபவர் சுதாஷுங்க. இவங்க 26 வயசு ஆச்சு இவங்களுக்கு. இவங்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட புறநகர் பகுதியான மானூர் பக்கத்துல இருக்கிற கட்டாரங்குளம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ராஜி அப்படிங்கிறவருக்கும் பழக்கம் இருக்குது. ராஜிங்கிறவர் ஆலங்குளம் பகுதியில உள்ள ஒரு செல்போன் கடை வச்சிருக்கிறாரு. இந்நிலையில இருவருக்கும் பழக்கம் இருந்த ஒரு சூழ்நிலையில என்னன்னா, நேற்று மாலை என்ன பண்றாங்கன்னா, ராஜி சுதாவை என்ன செய்றாங்க, உங்களை வீட்டுல விடுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு வண்டியில கூப்பிடுறாரு. இதனை நம்பிய சுதா என்ன பண்றாங்க, அவங்கள நம்பி வண்டி ஏறுறாங்க. வண்டி ஏறுறதோடு இல்லாம என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியாக அவரை வண்டியில வச்சுட்டு வீட்டுல சொன்ன விடாம வெளியே வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ராஜி தட்டி கேட்கிறாங்க. ராஜி கூட்டிட்டு போறதுல சுதா தட்டி கேட்கிறாங்க. தொடர்ச்சி என்ன ஆகுது, சுதாவை கன்னியாகுமரி அழைத்து சென்றதா சொல்லி கூப்பிட்டு போய் கார்ல போறாரு. கார்ல போகும்போது ரெட்டியார்பட்டி அருகே வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு இயற்கை உபாதை காரணமா அந்த வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டும் போது நிப்பாட்டி வெளியே இறங்கிட்டு அங்கிருந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. அதனை அடுத்து போலீசார் என்ன பண்றாங்க, ராஜியை கைது செய்து சுதாவை மீட்கிறாங்க. அதாவது இதன் அடிப்படையில இப்ப தச்சநல்லூர் காவல் நிலையத்தினர் என்ன பண்றாங்கன்னா, ராஜி மேல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே மாதிரி கடத்த முயற்சி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இருவருக்கும் ஏறத்தாழ 5 வருடங்களுக்கு மேல பழக்கம் இருக்கிற சூழ்நிலையில என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில சுதா கடத்தப்பட்டார் அப்படிங்கிறது குறித்து தற்போது போலீசார் தீவிரம் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.